Shri Parashakti Vidyala CBSE Class 9th Standard Subject Mathematics. Now, example 1. See the figure and complete the following statements. Figure கொடுக்கிறேன். இப்போ இந்த following statements prove பண்ண சொல்லியிருக்காங்க. The abscissa and the ordinate of the point B are dash and dash respectively. abscissa Bங்கிற பாயிண்டோட abscissa என்னது ordinate என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ coordinates of B are abscissa என்ன சொன்னோம் x axisல உள்ள பாயிண்ட், ordinateனா y axisல உள்ள பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட்ல x axisல உள்ள பாயிண்ட் எழுதணும், செகண்ட்ல y axisல உள்ள பாயிண்ட். அதே மாதிரி தான் the x coordinate and the y coordinate of the point of M are, இதுல Bங்கிற பாயிண்ட் கேட்டிருக்காங்க, இதுல Mங்கிற பாயிண்ட். abscissaனா x coordinate, y coordinate என்ன சொல்லலாம், ஆர்டினேட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல abscissaன்னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்ல x coordinate and y coordinateன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எம்மோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் ஒன்ல எல்லுங்கிற பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன்ல எஸ்ங்கிற பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிங்கிற கோஆர்டினேட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, ஒய் கோஆர்டினேட் என்னது. இப்போ கிராஃபில் பார்த்தோன்னா எக்ஸ் கோஆர்டினேட்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸில் உள்ளது எக்ஸ் கோஆர்டினேட். இப்போ இங்கே என்ன வருது, 4. இப்போ பி கோஆர்டினேட், பிங்கிற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னது 4. பிங்கிற பாயிண்டோட ஒய் கோஆர்டினேட் என்னதுன்னா ஒய் ஆக்சிஸில் உள்ளது. ஹரைசாண்டல் லைனை எக்ஸ் ஆக்சிஸ் சொல்கிறோம், வெர்டிக்கல் லைனை ஒய் ஆக்சிஸ் சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட்டில் உள்ள பாயிண்ட். இப்போ பிங்கிற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னதுன்னா 4, ஒய் கோஆர்டினேட் என்னது 3. இப்போ பிங்கிற பாயிண்டோட பிங்கிற பாயிண்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் எழுது, ரெண்டாவது ஒய் கோஆர்டினேட். அப்போ 4,3. இப்போ செகண்ட். இப்போ எம்ங்கிற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, எக்ஸ்ல என்ன வேல்யூ வருது, எங்க எந்த இடத்துல மீட் பண்ணிருக்கு, -3ல -3, ஒய் 4 இருக்கு. இப்போ எம்ங்கிற பாயிண்ட் என்னது -3,4. அடுத்து எல்லு பார்த்தோன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டை தான் முதல்ல எழுதணும். எல்லுங்கிற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் -5, தட் இஸ் அப்சிசா. ஒய் கோஆர்டினேட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒய்க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாரு, -4. இப்போ எல்லுங்கிற பாயிண்ட் என்ன வரும், -5, -4. இப்போ இங்கே எஸ்ங்கிற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னதுன்னா 3, y coordinate -4. அப்போ எஸ்ங்கிற பாயிண்ட் என்னன்னா 3, -4. இங்கே தான் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பி கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் எம், தேர்ட் ஒன் எல் அண்ட் எஸ். The x coordinate and the y coordinate of m are -3 and 4. x coordinate m ஓட x coordinate என்னன்னு பார்த்தோம் -3, y coordinate 4. அப்போ அந்த பாயிண்ட் என்ன சொல்லணும், -3,4. அதே மாதிரி the x coordinate and the y coordinate of L are, L ஓட x coordinate என்ன பார்த்தோம் -5, y coordinate -4. அந்த பாயிண்ட்டை சேர்த்து சொல்லணும், x coordinate y coordinate சேர்த்து சொல்லணும். ஸோ -5, -4. The x coordinate and the y coordinate of the point S are 3 and -4 respectively. S ஓட x coordinate 3, y coordinate -4. இப்போ Sங்கிற பாயிண்ட் சொல்றப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல x coordinate சொல்லணும், ரெண்டாவது y coordinate சொல்லணும். ஸோ 3, -4. Example 2. Write the coordinates of the points marked on the axis. இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல மார்க் பண்ண பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கிராஃப்ல பார்த்தோன்னா என்னென்ன பாயிண்ட்லாம் மார்க் ஆயிருக்கு, ஏ, பி, சி, டி அண்ட் இ. இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன, பிங்கிற பாயிண்ட் என்ன, சி என்னது, டி என்னது, இ என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன, ஏங்கிற பாயிண்ட் எழுதையில ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட் எழுதணும், ரெண்டாவது ஒய் கோஆர்டினேட் எழுதணும். இப்போ ஏங்கிற பாயிண்ட் எக்ஸ்ல இந்த இடத்துல இருக்கு, 4th பாயிண்ட்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தோன்னா 4th பிளேஸில் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஒய் வந்து என்ன போடணும்னா 0 போட்டுடணும். ஏன்னா ஒய் வந்து இங்கே எங்கேயுமே மார்க் பண்ணல, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே தான் லை ஆயிருக்கு.
இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன எழுதுவா 4,0. ஏங்கிற பாயிண்ட் என்னது 4,0. இப்போ பிங்கிற பாயிண்ட்டை பார்த்தோன்னா ஒய் ஆக்சிஸில் லை ஆகிருக்கு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் இல்லை, ஒய் ஆக்சிஸில் லை ஆகிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக எப்போவுமே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணல 2ன்னு எழுதணும், 2 நம்பர் எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டில் உள்ளது எக்ஸ் கோஆர்டினேட், ரெண்டாவது உள்ளது ஒய் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட் இல்லாதனால ஃபர்ஸ்ட்டில் 0, ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும் 3. இப்போ பிங்கிற பாயிண்ட் என்ன வரும்னா 0,3. ஏங்கிற பாயிண்ட் என்ன சொன்னால் 4,0. பிங்கிற பாயிண்ட்டு 0,3. இப்போ சிங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ் கோஆர்டினேட் எழுதணும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் என்ன இருக்குது -5, ஒய் கோஆர்டினேட் இல்லை. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகிறதுனால சிங்கிற பாயிண்ட் என்னதுன்னா -5,0. இப்போ டிங்கிற பாயிண்ட் இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கா இல்லை, இது எதில் இருக்குன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 0. இப்போ 0,-4. டிங்கிற பாயிண்ட் என்னது 0,-4. இப்போ ஈங்கிற பாயிண்ட் பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் தான் லை ஆகிருக்கு, ஒய் ஆக்சிஸில் இல்லை. அப்போது ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ் கோஆர்டினேட் எழுதும்போது 2/3,0. இப்போ ஈங்கிற பாயிண்ட் என்னது 2/3,0. The point A is at a distance of +4 units from the y-axis. y-axisலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா +4 units. And at a distance of 0 from the x-axis. அதாவது x-axisலே இருக்குது, அதனால் x-axisல எந்த இடத்துல இருக்குன்னா 4, y-axisல இல்லை, ஸோ 0. அப்போ ஏங்கிற பாயிண்ட் என்னதுன்னா 4,0. இப்போ பிங்கிற பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னா y-axisல இருக்குது, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். ஃபர்ஸ்ட்டில் எக்ஸை தான் எழுதணும், ரெண்டாவது தான் ஒய் எழுதணும். இப்போ இது ஒய்யில் இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 0. therefore b is 0,3. the coordinates of c are -5,0. ஏன்னா இது x ஆக்சிஸில் இருக்குது, y ஆக்சிஸில் இல்லை, ஸோ -5,0. the coordinates of d are, இது y ஆக்சிஸில் இருக்குது, y ஆக்சிஸில் இருந்தால் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுடணும், ஸோ 0,-4. அடுத்தது the coordinates of e are, இதுவும் x ஆக்சிஸில் இருக்கிறதுனால yக்கு பதிலாக 0 போடணும், ஸோ the coordinate of e are 2/3,0. Now home assignment. Write the answer of each of the following questions. What is the name of horizontal and the vertical lines drawn to determine the position of any point in the Cartesian plane? Horizontal line ஓட நேம் என்ன, vertical line ஓட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. What is the name of the horizontal line? That is x-axis, and the name of the vertical line is y-axis. And the second one is, what is the name of each part of the plane formed by these two lines? இந்த ரெண்டு லைனும் சேர்ந்து எத்தனை பார்ட் வருதுன்னா 4 பார்ட் வருது. அந்த 4 பார்ட் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. What is this? This is a quadrant. Write the name of the point where these two lines intersect. இந்த ரெண்டு லைனும் intersect ஆகிற பாயிண்ட் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. That is the origin. The name of the point these two lines intersect is the origin. Here the first question is the coordinates of B. What is the coordinate of B? First you have to look at the x-axis. பிக்கு நேராக எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள கோஆர்டினேட் என்னது இருக்குது -5. ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக 2 இருக்குது, ஸோ -5,2. த கோஆர்டினேட் ஆஃப் பி இஸ் -5,2. இதில் வந்து பி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, -5க்கு நேராக அந்த லைனை வரைஞ்சிக்கோ. அடுத்து த கோஆர்டினேட் ஆஃப் சி, டு லுக் அட் த பாயிண்ட் சி. ஹியர் in the x-axis the coordinate is 5, and in the y-axis the coordinate is -5. Therefore the coordinate of C is 5, -5. And then third one, the point identified by the coordinates -3, -5. -3, -5க்கு நேராக என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. -3, -5க்கு நேராக இருக்கிற பாயிண்ட் பேர் என்ன பேர் வருது E. And then fourth one, the point identified by the coordinates 2, -4. 2, -4. If you look at the figure, in the x-axis 2, and then
y coordinate is -4, the point is G. And then fifth one, the abscissa of the point D. Abscissa of the point D. If you look at the point D, abscissa na x coordinate la ulla point paakano. X coordinate la D க்கு நேரா என்ன இருக்குனா 6 இருக்கு. Therefore the abscissa of the point D is 6. And the ordinate of the point H. Ordinate na என்ன சொல்லிருக்கோம், y axis la உள்ளது. So if you look at the point H, y axis la உள்ளது பார்க்கணும். y axis la என்ன இருக்கு, h க்கு நேரா -3. Therefore, and then the coordinates of the point L. Lங்கிற பாயிண்ட்டை பார்த்தோன்னா Lக்கு நேராக என்ன இருக்குது, 0,5. 0,5. Then the coordinates of the point M. Mக்கு நேராக என்ன இருக்குன்னா -3,0.